நம்முடைய நியாயங்கள் பற்றிய, நம்முடைய நீதிகள் பற்றிய சிந்தனை தான் ஒவ்வொருக்கும் இருக்கணும். நம்ம சரியாக இருக்கிறோமான்னு யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம சரி என்பதை தாண்டி பிறர் சரியாக இருக்கிறார்களா என்பதை மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம். இஸ்தஃப்தி கல்பக், முதல்ல உன்னை பற்றிய யோசனைகளை, உன்னை பற்றிய ஃபத்வாக்களை நீ தேடு. நீ யார் என்பதை முதலில் உனக்கு நீ சரிப்படுத்து. சஹாபிகள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் கேட்பாங்க, ஏதாவது நம்மள்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, உங்கள் பார்வையில் என்னன்னு சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்க, ஆனால் என்ன ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு மாற்றி மாற்றி போடுறீங்க. இது முனாஃபிக்கீன்களுக்கு தான் இந்த அடையாளம் இருக்கும், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சஹாபியை பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னார். அப்படியா, உடனே அதை மாற்றிக்கிறேன். தன்னுடைய பாவனைகளை, நடை உடைகளை அவர் மாற்றுகிறார். இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏதாவது நம்மள்கிட்ட பிரச்சனை இருந்தால் சொல்லுங்களேன். அவர் சொன்னாங்க, உண்மைதான், நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு சாப்பாடு, ஒரு ரொட்டி இருக்கும், அதை சாப்பிடுவாங்க, அப்படி தான் பார்த்துருக்கு. உங்கள் தட்டை அன்னைக்கு பார்த்தேன், ஒரு உணவு தட்டில் பல வகையான உணவு இருக்குதே, 2-3 உணவு வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. 2-3 உணவுகளை ஒரு தட்டில் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ்வை நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை, எனவே நானும் அப்படி சாப்பிடுவதில்லை, நீங்களும் அதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். இங்கே நாம் கவனிக்கணும், அவங்க தன்னை பற்றிய செய்திகளை கேட்கிறார்கள். தன்னுடைய குறைகளில் ஏதாவது சரி பண்ண வேண்டியது இருக்கிறதா என்று தேடினார்கள். இந்த எண்ணம் வேண்டும். உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பரிசோதிப்பதற்கு முன்பு. துஹாசிபு யுஹாசிபுக்கும் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் உங்களை சோதிச்சுக்கோங்க. உங்களை நீங்களே முதல்ல மேம்படுத்தி கொள்ளுங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒருத்தர்கிட்ட போய் கேட்பாங்க, சஹாபிகளில் ஹுதைஃபான் ஒரு சஹாபி ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசிய தோழர், ரகசிய காப்பாளர்னு பேர். இந்த பூமியில் நடக்கக்கூடிய எல்லா ரகசியத்தையும் அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, இருக்கிற ஆளுகளில் முஸ்லீம் யார், முஸ்லீம் அல்லாதவங்க யார், ஈமான் முழுமை பெறாத அந்த முனாஃபிக்கீன்கள் யார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு, ஹுதைஃபா அவர்களே, அந்த முனாஃபிக்கீன்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அடையாளங்கள் அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். என்னிடத்தில் அந்த அடையாளங்கள் இருக்கிறதா என்று கேட்பார்களாம். தொழுகை நடத்துகிற போது ஹுதைஃபா ரலியல்லாஹு இருந்தால் தான் அந்த ஜனாசாவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தொழுகை நடத்துவார்கள், இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொழுகை நடத்த மாட்டார்கள். இவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு அவர்களை தன்னை பற்றிய ஒரு சூழல், தன்னுடைய நிகழ்வுகள் குறித்துள்ள சிந்தனை, இது ஒரு மூமினுக்கு மிக மிக முக்கியம். இஜ்தனிபு கசீரம் மினல் லன், அதிகமான எண்ணங்களிலிருந்து முதலில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாலம் தண்ணி இஸ்முன், சில தவறான எண்ணங்கள் இருக்கிறதே, பிறர் பற்றிய எண்ணங்களே தவறு. நம்ம மனசு இருக்கு, நம்ம நினைக்கிறோம், அதல்ல. இன்ன பாலம் தண்ணி இஸ்முன், நீங்கள் நினைக்கிறதுல சிலது பாவமாக போயிடும், அது நம்மை பற்றியது கொள்ள அல்லத, நாம் அதற்குரியவர்களாக நாம் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு தவற கேட்ட உடனே முதல்ல நல்ல எண்ணம் கொள்ளணுமா. லன்னூபில் மூமினீன ஹைரா, அவர் அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏதோ நினச்சி சொல்கிறீங்க, அவர் நம்ம சிறந்தவர் தான் என்று முதலிலே பேச வேண்டுமா. ஒரு காரியத்தை கேட்குறவது அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு மறுக்கணுமா. அப்படியான்னு கேட்குற பண்பு ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்பது தான் இங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற செய்தி. பெருமானாரிடத்தில் சில குறைகளை சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சலீமு சதர், நான் எல்லாரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணத்தோடு இருக்க விரும்புகிறேன், இப்படி சொல்லாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அது நடந்துச்சா நடக்கலையா, அது குறை இருந்துச்சா இல்லையா, அதெல்லாம் பேச்சு. அதை தாண்டியது, அதை தாண்டி ஒரு மூமினுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்,
முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போகிறதப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அவனை எடுக்கிறான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடாதது என்ன என்று சொன்னால், ஒரு மூமியினிடத்தில் இருக்கக்கூடிய இதுபோல குரோதங்கள், விரோதங்கள், பிறர் பற்றிய தவறான எண்ணங்கள், என்ஸாஉ அன்ஹுமுல் கில், முதல்ல அவங்க உள்ளத்துலேருந்து அதை எடுத்துருங்க. எப்படி இருக்கணும்னா வெள்ளந்தியாக இருக்கணும். எல்லாருடைய மனமும் சுத்தமாக இருக்கணும். எந்த விரோத குரோத மனஸ்தாபனங்கள் எல்லாம் நீங்கின நிலைமையில தான் இருக்கணும்.